விஜய் மாநாடு மதுரையில் நடத்த விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணணுமோ அத்தனையும் ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கார். விஜய் என்ன பண்ணியிருக்காரு, 1,50,000 பேர் இதுக்கு வருவாங்கன்ட்டு 1,50,000 சேர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. வர்றவங்க உட்கார் 1,50,000 சேர் 4-5 ஒப்பந்ததாரரை கூப்பிட்டாங்க. எல்லாம் கையெழுத்து போட்டான். நாங்கள் சப்ளை பண்ணுறோம். 5 பேர் கான்ட்ராக்டர் அது கொடுத்துட்டார். கான்ட்ராக்டுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டான். நெருக்கின உடனே இவன் பார்த்தார். ஸ்டாலினுக்கு நியூஸ் போச்சு. என்ன 1,50,000 பேர் சார் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அந்த 1,50,000 பேர் கொடுத்த ஆர்டர் யார் எடுத்தா? 5 கான்ட்ராக்டருங்க சார். அவனை பூரா கூப்பிட்டு கொலை மிரட்டல் விடுன்ட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விட்டான். சேரை கொடுத்த நீ உயிரோடு இருக்க மாட்டேன். அவன் பார்த்தான், என்னடா சேரை கொடுத்துக்கலான்னு பார்த்தா உயிரே போகிற மாதிரி இருக்க. ஃபோன் மேலே ஃபோன் வருது. என்ன சார் செய்யணும்னா சேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு. எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் பாரு. அவ்வளோ பேரும் 4 கான்ட்ராக்டர் ஓடியே போயிட்டான். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். விஜய் ஆளுங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஆளும் சேரும் வேணாம் பணமும் வேணாம், நீ ஆளை விடுங்க சார்னு ஓடிட்டான். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கேரளாவில் போய் கேரளாவில் 1,50,000 சேருக்கு ஆர்டர் கொடுத்து அவருக்கு தப்பிச்சு 1,50,000 சேரை கொண்டு வந்துட்டாங்க கேரளாவில். இதை கொண்டு வந்த உடனே கொடிக்கம்பம் அப்படியே மேலே விழுகுது. ஒரு காரையோ உடைச்சிச்சு. இவ்வளோ பெரிய கொடிக்கம்பம் எப்படிடா விழுந்ததுன்னா, அதெல்லாம் திராவிட மாடல் தானே. நைட்டோட நைட்டாக போய் கொடிக்கம்புக்கு வெட்டு வச்சுட்டாங்க. கொடிக்கம்பு கேள். இப்போ இதோடு நின்றுன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு சொல்கிறேன், இதோட நிறுத்த மாட்டான். உங்கள் மாநாடுக்கு என்னென்ன கெட்டது பண்ணுவோம். சமையலுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கீங்களா? கான்ட்ராக்டரை பூரா கடைசி நேரத்தில் ஓட வச்சிடும். உங்கள் சமையல் நடக்காது. அதனால் சமையலுக்கு கேரளாவிலேருந்து யாரையாச்சும் கூட்டிகிட்டு வாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவனை நம்பினீங்கன்னா அவன் போய் அவனை கை வச்சிடும். தண்ணியெல்லாம் பார்த்து சமையல் பண்ணுறீங்கள சாப்பாடு, அதில் ஆட்களை வச்சு ஏதாச்சும் கலப்பான். ஜாக்கிரதையாக இருங்க. திராவிட மாடல் இதெல்லாம் செய்வான். தண்ணி குடிக்கிற தண்ணியில் கலப்பான். அதனால் வாட்டர் பேக் இருக்குல்ல, தண்ணீர் பொட்டலம், அதை மற்ற மாநிலத்திலேருந்து கொண்டு வாங்க. தமிழ்நாட்டை பண்ணாதீங்க. இவன் தண்ணியில் கூட இதாக கலப்பான். நீங்கள் வைக்கிற சமையல்லையும் எதையாச்சும் கலப்பான். இந்த கொடி விழுந்த மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்.